Hello viewers, welcome to VAP student. இந்த வீடியோவில் நம்ம டெம்ப்ளேட் ட்ரிவன் ஃபார்மில் உள்ள ரெண்டாவது பார்ட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அதுலேருந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறேன். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் முடிச்சிருந்தோம். இப்போ வேலிடேஷன்லாம் போட்டு செக் பண்ணலாம். எப்படி டெம்ப்ளேட் ட்ரிவன் ஃபார்மை ஒரு வேலிடேஷன்லாம் நம்ம கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். அது ஆங்குலருக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் நேம் அப்படின்றத நான் ரிக்வயர்டுன்னு போடுறேன், அதாவது மேண்டேட்ரி. ஸோ அது மாதிரி இமெயிலுக்கும் நான் ரிக்வயர்டு அப்படின்னு போடுறேன். ஸோ இமெயிலுடைய பேட்டர்ன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நான் வேலிடேஷன் இமெயில் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய இமெயில் வேலிடேஷனை கிராஸ் செக் பண்ணிக்குவோம். இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே வந்துடுச்சு. இப்போ நம்ம சப்மிட் நார்மலாக கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இதெல்லாம் வரும். இங்கே வந்து நம்மளுக்கு வேலிடாக இல்லையான்னு தெரிஞ்சிடும். வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ், ஏன்னா நான் ரிக்வயர்டெலாம் போட்டிருக்கேன், ஆனால் எதுவுமே நான் என்டர் பண்ணலை, அதனால் வேலிடு ஃபால்ஸ் அப்படின்னு வந்துடும். அன்டச்ட் அப்படின்னா நான் எதுவுமே டச் பண்ணலை, ஸ்ட்ரைட்டாகவே சப்மிட் பண்ணிட்டு அடிச்சுட்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ அதனால் இதெல்லாம் சொல்லணும். இந்த டர்ட்டி பார்த்தீங்கன்னா டர்ட்டியும் ஃபால்ஸ். டர்ட்டிங்கிறது என்னென்னா இனிஷியல் வேல்யூ எதையும் மாற்றலை அப்படின்னா ஃபால்ஸ் இருக்கும், மாற்றிட்டோம்னா ட்ரூன்னு மாறிடும். அந்த மாதிரி இப்போ இந்த கன்சோலில் எலமெண்ட்டுன்னு இருக்கும் பாருங்கள், இந்த இடத்துல போய்ட்டு இந்த ஆரோவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இமெயிலை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே கிளாஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். என்ஜி அன்டச்ட் அப்படின்னா நான் அந்த இமெயில் பாக்ஸ் எதுவுமே டச் பண்ணலை, ஆல்ரெடி இருந்தது, அப்படி தான் இருக்குது. ஓகே, அப்புறம் என்ஜி இன்வேலிடு அப்படின்னா இது வந்து ரிக்வயர் போட்டிருக்கோம், அதனால் எம்டியாக இருக்குது. ஸோ அதனால் இன்வேலிடும் காமிச்சிட்டு இருக்குது. ஓகே, இது மாதிரி ஃபஸ்ட் நேமுக்கும் அப்படி தான் காமிக்கும், அன்டச்சுடு அப்புறம் இன்வேலிடு அப்படின்றது. சரியா? இப்போ வந்து இதில் நான் இப்போ ஏதாவது ஒரு நேமை ஃபில்அப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே எனக்கு கிளாஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஜீப்ரா அப்படின்னு போடுறேன். இப்போ அதை விட்டு நான் வெளியே வரும்போது எனக்கு இங்கே மாறும், என்ஜி 30 மாறிடுச்சா. அப்புறம் என்ஜி வேலிடு நான் ஃபில்அப் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு வந்துருச்சு. அப்புறம் என்ஜி டச்டு நான் அதை டச் பண்ணிட்டேன். அப்படின்னு டர்ட்டிங்கிறது இனிஷியல் வேல்யூவை மாற்றிட்டேன் அப்படின்றதுக்காக வர்றது. ஸோ இந்த மூணுமே வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு கண்ட்ரோலுக்கும் செட் ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம வேலிடேஷன் எழுதலாம். அது மாதிரி இமெயில் அப்படின்னு பார்த்தோன்னா இமெயில் இதில் இருக்குது, abc@abc.com அப்படின்னு போடுறேன். ஸோ இது என்ன ஆகுதுன்னா என்ஜி டச்டு, என்ஜி டர்ட்டி, என்ஜி வேலிடு. இமெயிலும் எனக்கு வேலிடாக இருக்குது. ஸோ இந்த அட்டு கொடுக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து இமெயிலோடைய பேட்டர்னாக இருக்காது, அதனால் நான் என்ஜி இன்வேலிடு அப்படின்னு வருது. ஸோ என்ஜி டச் பண்ணிட்டோம், என்ஜி டர்ட்டி அந்த சேஞ்சும் பண்ணிட்டோம், பட் என்ஜி இன்வேலிடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வேலிடேஷனை நம்ம HTML போய்ட்டு எலமெண்ட்டில் இப்படி பார்த்துக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம வேலிடேஷன் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் அட்டு கரெக்டாக போட்டேன் அப்படின்னா என்ஜி வேலிடு அப்படின்னு வந்துடும். அப்போ எனக்கு எரர் இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு ரெட் கலர் பாக்ஸ் மாதிரி காமிக்கணும்னா சிஎஸ்எஸில் தான் மாற்றணும். கரெக்டாக? ஸோ அந்த சிஎஸ்எஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டைல் எழுதுகிறேன், அதாவது ஃபார்ம் கண்ட்ரோல், என்னுடைய இன்புட் கண்ட்ரோல் எல்லாத்துக்கும் டச் பண்ணியிருந்துச்சுன்னா, அப்புறம் இன்வேலிடாக இருந்துச்சுன்னா ரெட் கலர் பார்டர் காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து நான் டச் பண்ணிட்டேன், அதனால் டைப் படிக்கலை, அடுத்த கண்ட்ரோலுக்கு போயிட்டேன், டேப் அடித்து அடுத்த கண்ட்ரோலுக்கு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே ரெட் கலர் காமிக்கும், ஏன்னா ரிக்வயர்டு போட்டிருக்கிறோம். டச் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு போயிட்டேன் அப்படின்னா அது ரெட் கலரில் காமிக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த சிஎஸ்எஸ் வந்து அப்ளை ஆகிறது. இப்போ ஃபார்ம் இன்வேலிடாக இருந்துச்சுன்னா அந்த சப்மிட் பட்டனை டிசேபிள் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம டிசேபிள் படிச்சிருக்கிறோம். இந்த ஆப் காம்பனண்ட்டில் பட்டனில் போயிட்டு சப்மிட் பட்டனில் டிசேபிள்டு அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஒரு வேரியபிள் ட்ரூ ஃபால்ஸ் செட் பண்ணலாம். எனக்கு என்ன இருக்குதுன்னா இந்த ஃபார்ம் வந்து வேலிடா இன்வேலிடா அப்படின்பா. இது வந்து யூசர் ஃபார்ம், அந்த யூசர் ஃபார்ம் டாட் வேலிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. வேலிடாக இருந்துச்சுன்னா டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கேன், அதனால் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இன்வேலிடாக இருந்ததுன்னா டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த நாட் போட்டுக்கிட்டான்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எகைன் இங்கே போகிறேன் பாருங்கள், டிசேபிளாக இருக்குது இந்த சப்மிட் பட்டன். ஓகே, எனக்கு அது வந்து இன்னும் எனேபிளே ஆகலை. நான் டேப் அடிச்சு போயிட்டுருக்கிறேன், எனக்கு வந்து ரெட் கலர் பாக்ஸ்லாம் காமிக்குது, abc.com. ஸோ இது ரெண்டுமே ஃபில்அப் பண்ணிட்டேன், ரெண்டும் ரெக்கார்டு ஃபில்அப் பண்ணனால எனக்கு எனேபிள் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சப்மிட் பட்டனை டிசேபிள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இமெயில் வந்து வேலிடாக இல்லைன்னா எனக்கு ஒரு மெசேஜ் கீழே காமிக்கணும் அப்படின்னு வேணும் அப்படின்னா நான் வந்து ஒரு ஸ்பேன் கிளாஸ் எழுதிட்டு அது வந்து ஹெல்ப் பிளாக்னு போடுறேன். இதெல்லாம் பூட்ஸ்ட்ராப் போடுறது தான். ஸோ ப்ளீஸ் என்டர் வேலிட் இமெயில் அப்படின்னு போடுறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே காமிக்கும் ப்ளீஸ் என்டர் வேலிட் இமெயில் அப்படின்னு. ஓகே,
பட் இது ஆல்வேஸ் காமிக்குது, இன்னும் நான் எழுதவே இல்லை, அதுக்குள்ளேயுமே காமிச்சிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு வேலிடேஷன் போடணும் அப்படின்னு நினச்சோன்னா இங்கே ஒரு என்ஜி இஃப் எழுதணும், ஸ்டார் என்ஜி இஃப் எழுதணும். நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த இமெயிலுங்கிற இந்த இன்புட் பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு ஐடி இருக்குது, நேம் இருக்குது. பட் ஆங்குலருக்கு புரியணும், இதெல்லாம் வந்து HTMLக்கு. ஆங்குலருக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஹேஷ் போட்டு லோக்கல் ரெஃபரன்ஸ் வேரியபிள் வைக்கிறேன். இமெயில் ஈக்குவல் டு என்ஜி ஃபார்ம், என்ஜி மாடல் அப்படின்னு வைக்கிறேன். இந்த ஹேஷ் போட்டது லோக்கல் ரெஃபரன்ஸ் வேரியபிள். அப்போ எனக்கு நான் அந்த இமெயில் அப்படின்னு இங்கே சொல்லலாம். இமெயில் டாட் வேலிட், அதுக்கு ஒரு நாட் போட்டுக்கோங்க. வேலிடாக இல்லைன்னா இந்த மெசேஜை காமிக்கணும். அதே சமயத்தில் அண்டு போட்டுட்டு இமெயில் டாட் டச்டு, ஸோ டச் பண்ணியிருக்கணும். அதே சமயம் இன்வேலிடாக இருந்துச்சுன்னா இந்த மெசேஜை காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெஃபரன்ஸ் எதுக்கு போடுறோன்னா ஆங்குலருக்கு புரியறதுக்காக. இந்த என்ஜி மாடல் எடுத்து அப்படி இங்கே போட்டுக்கோங்க. இது லோக்கல் வேரியபிள். ஓகே, அந்த வேரியபிள் தான் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்படி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா நான் நேம் கொடுக்குறேன், அப்புறம் இமெயில் abc.com அப்படின்னு போடுறேன். வேலிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த அட்டை மட்டும் எடுத்து விட்டோம் அப்படின்னா எனக்கு இன்வேலிட் ரெட் கலர் வரும், ப்ளீஸ் சென்டர் வேலிட் இமெயில்னு வரும். ஸோ நான் டச் பண்ணிட்டேன், அதே சமயம் இன்வேலிடாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் எனக்கு இந்த மெசேஜ் வரும். ஸோ அதுக்கு நம்ம லோக்கல் ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஒன்று வைக்கணும், வேலிடேஷன் என்ஜி இஃப் எழுதணும். ஓகேவா?